விருட்ச சாஸ்திரம் 27 நட்சத்திரக்காரர்களின் மரங்கள் எவை என்று கூறியுள்ளது. அவை அஸ்வதி, எட்டி, பரணி, நெல்லி, கார்த்திகை, அத்தி, ரோகிணி, நாவல், மிருகசீரிஷம், கருங்காலி, திருவாதிரை, செங்காலி, புனர்பூசம், மூங்கில், பூசம், அரசு, ஆயில்யம், புன்னை, மகம், ஆல், பூரம், புரசு, உத்திரம், இலந்தை, அஸ்தம், மகாவில்வம், சுவாதி, மருதம், சித்திரை, அகண்டவில்வம், விசாகம், விழா, அனுஷம், மகிழம், கேட்டை, பராய், மூலம், மரா, பூராடம், வஞ்சி, உத்திராடம், பலா, திருவோணம், எருக்கு, அவிட்டம், வன்னி, சதயம், கடம்பு, பூரட்டாதி, மா, உத்திரட்டாதி, வேம்பு, ரேவதி, இலுப்பை. ஒவ்வொரு மரத்தையும் நட்சத்திர அதிதேவதையுடன் பூஜை செய்தால் வாழ்வில் நலம் பெருகும். நமக்குரிய நட்சத்திரங்கள், பாதங்கள் அறிந்து விருட்சங்கள் வளர்த்து வளம் பெறுவோம். சில மரங்கள் நாம் கேள்விப்படாததாக இருக்கலாம். அருகில் இருக்கும் சித்த மருத்துவரையோ அல்லது கூகுள்லேயோ தேடி பார்க்கலாம். அந்த நட்சத்திரத்துக்கு மற்ற பாதங்களுக்குரிய பரிச்சயமான மரங்களை வளர்க்கலாம். நாம் மரங்களை சாதாரணமாக நினைத்து விடக்கூடாது. ஒவ்வொரு ஆலயத்திற்கும் ஸ்தல விருட்சங்கள் உண்டு. அந்த ஸ்தல விருட்சத்தின் அடியில் அருகில் நாம் அமர்வது நாம் அந்த ஆலயத்தின் கருவறைக்குள் அமர்வதுக்கு ஒப்பானது. ஆலயத்தை சுற்றியிருக்கும் அருள் அலைகளை ஸ்தல விருட்சம் கிரகித்து வெளியிடுகிறது. இதனை நாம் திருவண்ணாமலை சென்றால் மகிழ மரத்தடியில் சில நிமிடங்கள் அமர்ந்து உணர்ந்து பார்க்கலாம்.